கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சங்கீதம் 128 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்னார். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். நம்முடைய ஆண்டவர் நாங்கள் வாளாகாமல் தலையாய் இருக்க வேண்டுமென்றே வாஞ்சிக்கிறவர். கையிட்டு செய்கிறது எல்லாம் வாய்க்க வேண்டுமென்று வாஞ்சிக்கிற ஒரு தெய்வம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளிலும் ஒரு மேன்மையான ஒரு ஜாதியாய் நீ இருக்க வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார். உன் தாயின் கற்பத்திலே நீ உருவாகும் போது உன்னை குறித்து பெரிதான திட்டத்தை அவர் வரைந்தவர். உன்னை வலது கரத்தினாலே தாங்குகிறார், வலது கரத்திலே உன்னை வரைந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த உலகத்திலே நம்மோடு கூட இருக்கிறவர்கள் நாம் சுகித்திருக்கும் போது, நாம் ஆசீர்வதிக்கப்படும் போது, வாழ்க்கையில் முன்னேறி செல்லும் போது அவர்களுக்கு உங்கள் மேலே பொறாமை, கோபங்கள், கசப்புகள் உண்டாகி அந்த நிலையிலே இருந்து எப்படியாகிலும் உங்களை தரித்திரமான ஒரு இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒருவேளை விரும்பி கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நீ ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நன்மைகள் தாராளமாய் கடந்து வர வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒரு தெய்வம். இந்த உலகத்திலே நீ வாழும் நாட்களிலே ஒரு பாக்கியவானாக, தேவனால் பாக்கியம் பெற்றவனாக, ஒரு பாக்கியவதியாக வாழ வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். அதனாலே தான் அவர் சொல்லுகிறார், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று அவர் உன்னை வாழ்த்துகிறார். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் நீங்கள் பாக்கியவான்களாய் நன்மை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற அதே நேரத்தில் நீ பாக்கியவானாய் இருப்பதற்கு, உன்னுடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாகத்தக்கதாக நீ வாழ வேண்டுமானால் முதலாவது அவர் ஒரு கண்டிஷன், ஒரு முன் நிபந்தனை அவர் வைக்கிறார். அதை 1வது வசனத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கவனியுங்கள், எவனோ என்று ஆண்டவர் சொல்லும்போது ஒருவனை குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஒரு கூட்டத்தை அல்ல, ஒரு தனி குடும்பத்தை அல்ல, தனி நபரை குறித்து சொல்லுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் இன்னொருவரை சார்ந்து நாம் வாழக்கூடாது, வாழவும் முடியாது. நான் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் நான் என்னுடைய இருதயத்தை திறந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசித்து அவர் என்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் நான் ரட்சிக்கப்படுவேன். எனக்காக அதை இன்னொருவர் செய்ய முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக தான் தேவனும் பலன் அளிக்கிறார். எங்களுக்காக யாரோ ஒருவர் தாள தர்மங்கள் செய்கிறதினாலேயோ, எங்களுக்காக ஜெபிக்கிறதினாலேயோ, எங்களுக்காக கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறதினாலேயோ நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற முடியாது. நாங்கள் தனிப்பட்ட ரீதியிலே சில நல்ல தீர்மானங்களை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் போனால், நாங்கள் அவருடைய பாதத்திலே தரித்திருந்தால் நாங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்வோம். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், எவன் கர்த்தருக்கு பயந்து, அப்படி என்று சொன்னால் அவருடைய கற்பனைகளை கை கொள்வதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப எவன் ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறானோ, எவன் அவருடைய வழிகளிலே நடக்கிறாரோ, மனிதனுடைய வழிகள் அல்ல, நண்பர்கள் காண்பிக்கிற வழிகள் அல்ல, கர்த்தர் நமக்கு காண்பித்திருக்கிற வழியிலே நடக்கிறானோ அவன் பாக்கியவான். அவன்தான் பாக்கியவான். ஆகவே தேவன்
எங்களை பாக்கியவான்களாக இந்த உலகத்திலே நிறுத்த அவர் வாஞ்சிக்கிறார். ஆனால் அந்த நிலையை அடைவதென்று சொன்னால் அவன் தனிப்பட்ட ரீதியிலே தேவனுக்குள்ளே சில நல்ல தீர்மானங்களை எடுத்து அவருடைய வழியிலே, நமக்காக தேவன் வைத்திருக்கின்ற வழியிலே அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறது மாத்திரமல்ல, அதிலே தொடர்ந்து நடக்க வேண்டும். இன்று நாங்கள் கர்த்தர் விரும்புகிறபடி பாக்கியவதியாக வாழ்வதென்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கையாள வேண்டிய 2 காரியங்களை குறித்து உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். 2 வேத குறிப்புகளை நான் வைக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 14:12 சொல்லுகிறது, மனிதனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி என்று வேதம் இங்கே குறிப்பிடுகிறது. ஆம், இந்த உலகத்தில் மனிதனுடைய பார்வையில் நான் இந்த தீர்மானம் எடுத்தால், நான் அந்த காரியத்தை நான் செய்தால், மனுஷீக ரீதியிலே இந்த உலக ஞானத்தை சார்ந்து எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் அது கடைசியாக மரணத்திலே கொண்டு போய் விடுகிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம், பணத்தேவை வந்தால், ஒரு பிஸ்னஸ் செய்கிறவருக்கு பணத்தேவை வந்தால், உலகம் கொடுக்கிற ஞானம் பேங்க்கில் போய் ஒரு லோன் எடு, இல்லை என்றால் மனுஷரிடத்தில், உங்கள் நண்பர்களிடத்திலே வட்டிக்கு பணம் எடு, இந்த பிரச்சனை இப்பொழுது தீர்த்துக்கொள். ஆனால் இதை பின்பதாக இது என்ன விதமான பாரதூரமான விளைவுகளை கொண்டு வரும் என்பதை நினைத்து கொள்வதில்லை. ஒருவன் ஒரு தடவை கடன் எடுத்தால் அந்த கடனை மூட இன்னொரு கடன் எடுத்து, இப்படியே வாழ்க்கை கடைசியாக அந்த கடனை, அந்த வாழ்க்கையை அழித்து விடுகிறது. பிஸ்னஸையும் இழந்து பட்டணத்திலே வாழ முடியாதபடி ஜனங்களுக்கு ஒளிந்து மறைந்து கொஞ்ச காலம் வாழ்ந்து கடைசியாக இந்த கடன் பிரச்சனை அவர்களை மேற்கொள்ளுகிறதினால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மாய்த்து கொள்ளுகிறார்கள். நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. இது மனிதனுக்கு செம்மையாக தோன்றுகிற ஒரு வழி உண்டு, ஆனால் அந்த வழி அந்த மனிதனை மரணத்திலே கொண்டு போய் விடுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்னொரு வழி இருக்கிறது, அதுதான் கர்த்தருடைய வழி. பிரியமானவர்களே, நீ கர்த்தருக்காக ஒரு பாக்கியவானாக இந்த உலகத்தில் வாழணும் என்றால், காணப்பட வேண்டும் என்றால், உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நன்மைகள் பெருக வேண்டும் என்றால், ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கின்ற வழியிலே நீ நடந்தால் நீ பாக்கியவானாயிருப்பாய். எரேமியா 31:9 அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராஹிமின் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தம்முடைய ஜனத்துக்கு சில நேரத்திலே வேதனைகள், போராட்டங்கள், அழுத்தங்கள் எங்களை நெருக்கும் போது, என்ன தீர்மானம் எடுப்பதென்று தெரியாமல் அங்கலாய்க்கின்ற போது, பயங்கரம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற போது நாம் அழுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த தேவனுடைய பிள்ளை கண்ணீரோடு, அழுகையோடு, வேதனையோடு என்னிடத்திலே ஓடி வருகிறார்களோ, அழுகை பாருங்கள், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் என்னிடத்திலே வருகிறவர்களை நான் வழி நடத்துவேன் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். உன் கண்ணீர் ஒரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே வீணாய் போவதில்லை. கண்ணீரோடு அவருடைய சமூகத்திலே வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு நான் போக வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், நான் எடுக்க வேண்டிய முடிவை எனக்கு சொல்லித்தாரும் என்று நீ கேட்டாள், நிச்சயமாய் அவர் உனக்கு வழியை உண்டாக்குவார். ஏசாயா 42:16 சொல்லுகிறது, குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துகிற தேவன். குருடர்கள் என்றால் சில நேரம்
எங்களுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் எங்களை நெருக்கும் போது என்ன செய்வதென்று தெரியாமல் தவிக்கின்றோம். தப்பித்துக் கொள்ள வழி இல்லை. அப்படியான நேரங்களிலே எல்லாம் குருடர்கள் என்றால் அவர்களுக்கு கண்டறியாவிட்டால் அவர்களுக்கு வழி தெரியாது. போராட்டங்களும் பிரச்சனைகளும் தேவைகளும் எதிர்ப்புகளும் எங்களை நெருக்கின்ற போது, எல்லா இந்த கார் மேகம் எங்களை சூழ்ந்து கொள்ளும் போது எங்களுக்கு வழி தெரியாமல் போய்விடுகிறது. இந்த விதமாய்த்தான் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள், தேவனிடத்திலே நம்பிக்கை வைக்காதவர்கள், நெருக்கத்தின் நேரத்திலே பிழையான தீர்மானங்களை எடுத்து தங்கள் வாழ்க்கையை மாய்த்து கொள்ளுகிறார்கள். எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகுந்த நெருக்கத்துக்கூடாய் போகும்போது ஒருபோதும் ஒரு தீர்மானத்தை எடுத்து விடக்கூடாது. கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து இருந்தால் உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய ஆத்துமாவை அமைதிப்படுத்தி கொண்டு வாழ்ந்து பாருங்கள், இருந்து பாருங்கள். கர்த்தருடைய மெல்லிய சத்தம், தேவனுடைய உந்துதல் நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அந்த உந்துதல் இல்லை, தேவன் நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானத்தை உங்களுக்கு காண்பிப்பார். அது சமாதானம் நிறைந்ததாக இருக்கும். ஒருவேளை பெரும்பான்மையானவர்கள் சொன்ன ஆலோசனைக்கு எதிரானதாக இருக்கும். ஆனால் நீங்கள் கர்த்தரை சார்ந்து வாழ்கிறதினால் எல்லாமே இருளாய் இருக்கும் போது தேவன் உங்களோடு பேசுவார். அந்த வழி குருடர்களுக்கும் அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி செல்லுகிற தேவனாய் இருக்கிறார். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே தேவன் 40 ஆண்டுகள் அவருடைய ஜனத்தை வனாந்தரத்திலே நடத்தி வருகிறார். அந்த 40 ஆண்டுகளும் ஒருவராகிலும் தோட்டம் நட்டதில்லை, வேலை செய்ததில்லை. அவர்கள் 40 வருடங்கள் வேலை இல்லாதவர்களாய், சொந்த ஒரு இடம் இல்லாதவர்களாய் வனாந்தரத்திலே அலைகிறார்கள். ஆனால் தேவன் ஒரு குறைவில்லாமல் அவர்களை அந்த 40 வருஷமும் நடத்தி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகளின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவே இல்லை என்று மோசே சொன்னார். எந்த விதத்திலும் அவர்களுக்கு ஒரு குறைவு உண்டாகாதபடி தேவன் அவர்களை நடத்தி வந்தார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது ஒரு வனாந்தரமான பாதைக்கூடாக நீங்கள் கடந்து செல்லலாம். பயப்பட வேண்டாம். எலியாவை போஷித்த கர்த்தர் உன்னையும் போஷிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். சங்கீதம் 25:8 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவரும் உத்தமமானவருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் யாவரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து இருக்கிறோம். ஆனாலும் பாவி என்று சொல்லி எங்களை தள்ளி விடாமல் பாவிகளை ரட்சிப்பதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே நமக்காக அனுப்பி வைத்தாரே. அவர் நீதிமானை தேடி வரவில்லை, அவர் பாவிகளை தேடி வந்தார். இந்த உலகம் சொல்லுகிறது, நீ பாவியான ஒரு மனுஷன், தேவன் உன்னோடு பேச மாட்டார், தேவன் உனக்கு வழி காண்பிக்க மாட்டார், தேவன் உனக்கு உதவி செய்ய மாட்டார் என்று இந்த உலகம் சொன்னாலும் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, பாவிகளுக்கும் அவர் தம்முடைய வழியை தெரிவிக்கிறார். உன்னுடைய நிலைவரம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்லை, எல்லாருமே உன்னை புறக்கணித்து தள்ளி நீ ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொன்னாலும் பரவாயில்லை, நம்முடைய தேவன் இடத்திலே நீ கடந்து செல்லும் போது அவர் உனக்கு வழிகாட்டுவார். பாவி என்று அவர் உன்னை தள்ளவே மாட்டார். எவ்வளவு அருமையான ஒரு தேவனை நாங்கள் சேவிக்கிறோம். இயேசு உன்மேலே மனதுருகிறார். இயேசு இன்றும் உன்னை வழி நடத்த சித்தமாயிருக்கிறார். அவருடைய வழியிலே நடக்கிறவர்கள் தான் இந்த உலகத்திலே பாக்கியவான்களாய் இருக்க முடியும், நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருக்க முடியும். இதை குறித்து தான் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். எப்படி
நடந்தால் ஆண்டவருடைய நன்மையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று பாக்கியவான்களாக இருக்கலாம். திரும்பவும் சங்கீதம் 25 சங்கீதம் 9 சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். பிரியமானவர்களே, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தேவன் தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணம் என்றால் சிலருக்கு இப்போ பாருங்க, ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை வரும்போது அவர்கள் கோபப்படுகிறார்கள், ஆத்திரப்படுகிறார்கள், உள்ளம் கசப்பால் நிறைகிறது. இப்படிப்பட்டவர்களை தேவன் வழிநடத்தவே மாட்டார். இப்படியான மனநிலையோடு இருக்கிறவர்கள் கர்த்தருடைய பாதத்திலே அவர்கள் நிற்கவும் மாட்டார்கள், தரித்திருக்கவும் மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவனிடத்திலே இருந்து அவருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்து விடவும் கூடாது, பெறவே முடியாது. தேவன் யாருக்கு தமது வழியை போதிக்கிறார்? சாந்த குணம் உள்ளவர்களுக்கு. சாந்த குணம் உள்ளவர்கள் பொறுமைசாலிகள். சாந்த குணம் உள்ளவர்கள் தாழ்ந்து போக, தம்மை தாழ்த்த எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறவர்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல பக்கத்தால் அவர்கள் நெருக்கப்படுகின்ற போதும் கர்த்தருடைய சமூகத்திலே இளைப்பாற பழகி கொண்டவர்கள் தான் சாந்த குணம் உள்ளவர்கள். இப்படிப்பட்ட சாந்த குணம் உள்ளவர்களை தேவன் தமது வழியை அவர்களுக்கு போதித்து அவர்களுக்கென்று வைத்த வழியிலே அவர்களை நடக்க பண்ணுவார். இதனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த உலகத்தில் பாக்கியவான்களாக இருப்பார்கள். 12 சொல்லுகிறது, சங்கீதம் 25:12 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய வழி பொதுவாக ஒரு வழி இருக்கிறது. ஆனால் தேவன் எவர்களை தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார்களோ, எவர்கள் பக்தியோடு தேவனை பின்பற்றுகிறார்களோ, எவர்கள் தேவனை சேவிக்க தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் தனிப்பட்டதான ஒரு பாதையை அவர் வைத்திருக்கிறார், ஒரு வழியை வைத்திருக்கிறார். அது எல்லோருக்கும் அந்த வழியை அவர் வெளிப்படுத்த மாட்டார். இயேசுவை எடுத்து பாருங்கள். இயேசு தேவனுடைய குமாரன். அவர் இயேசு சுவாமி சொன்னார், நான் சுயமாய் பேசவில்லை என்று அடிக்கடி சொல்லியிருக்கிறார். நான் சுயமாக எதுவும் செய்வதில்லை என்று சொல்லியிருக்கிறார். என் பிதா எதை பேச கேட்கிறேனோ அதை நான் பேசுகிறேன். என் பிதா எதை சொல்ல கேட்கிறேனோ இல்லாட்டி செய்ய பார்க்கிறேனோ அதையே நான் செய்கிறேன் என்று இயேசு சொன்னார். அதுதான் அவருடைய வழி. கெத்சமனே தோட்டத்திலே இயேசு சுவாமி இனிமேல் படப்போகின்ற பாடுகள் குறித்து தேவன் வெளிப்படுத்துகிற நேரத்தில் அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்கக்கூடுமானால் என்னை விட்டு நீக்கிவிடும். பாத்திரம் என்றால் என்ன? மனுக்குலத்தின் பாவங்களை சுமக்க வேண்டிய, பாவம் அறியாத அவர் மனிதனுக்காக பாவமாக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட அவர் கடந்து செல்ல வேண்டும். சிலுவை, மரணம், அவமானம், நிந்தை, அந்த வேதனை. 3.5 வருடங்கள் சீஷர்களோடு இருந்தார். இப்பொழுது அவர்களை விட்டுவிட்டு அவர் சிலுவையிலே மரித்து பிதாவினிடத்துக்கு அவர் போக வேண்டும். இது எல்லாம் அவரை உடைத்தது. அப்பொழுதுதான் கேட்கிறார், ஆண்டவரே, சிலுவை இல்லாத வேறொரு பாதை இல்லையா? ஆனால் பிதா சொன்னார், இதற்காகவே நீ அனுப்பப்பட்டாய், அதையே நீ நிறைவேற்றுவாய். பி பிளான் இல்லை, இரண்டாவது வழி இல்லை, வேறு வழி இல்லை. இதுதான் ஒரே ஒரு வழி. மனுக்குலத்தை மீட்பதற்காக ஒரே வழி சிலுவைதான். அந்த வழியில தான் போக வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு சுவாமி சொன்னார், என் சித்தம் அல்ல உம் சித்தம் போல ஆகட்டும். சில நேரத்திலே நீங்கள் யோசிக்கலாம், ஏன் நான் ஆண்டவரை இவ்வளவா நான் நேசிக்கிறேனே, ஆண்டவரோடு இவ்வளவு நெருக்கமாக நான் பழகுகிறேனே, வாழ்கிறேனே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டம்,
ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த இழப்பு, ஏன் இந்த நஷ்டம், ஏன் இந்த அவமானம், ஏன் இந்த நிந்தை என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். அருமையான தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவை நினைத்து பாருங்கள். இந்த உலகத்துக்கு வந்து அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்த நாளில் இருந்து அவருக்கு தலை சாய்க்கு ஒரு இடம் இருக்கவில்லை. சொந்த கிராமம், சொந்த உறவுகள் கூட அவரை விசுவாசிக்கவில்லை. அவரோடு கூட இருந்தவர்களே அவரை காட்டி கொடுத்தார்கள். ஒரு கஷ்டமான நேரத்தில் எல்லாரும் அவரை விட்டுவிட்டு அவரை மறுதலித்து போடிவிட்டார்கள். தனிமையாக்கப்பட்டார். அவமானத்தை அவர் சகித்தார். அவர் நினைத்திருந்தால், பரலோகத்தை பார்த்திருந்தால், ஒரு சனத்திலே இந்த உலகம் அழிந்திருக்கும். ஆனாலும் அவர் வந்த நோக்கத்தை அவர் மறக்காமல் சிலுவை பரியந்தம், அதான் வேதம் சொல்லுகிறது, சிலுவை பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. எதற்கு தாழ்த்தினார்? எதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்? தேவன் இந்த உலகத்தில் எனக்காக நியமித்த வாழ்க்கையை வழியிலே நடக்க. ஆகவே துன்பங்களை கண்டு, வேதனைகளை கண்டு, குறைவுகளை கண்டு மனம் சோர்ந்து போக வேண்டாம். தேவன் உனக்கென்று ஏற்படுத்தின வழியிலே நீ நடக்க வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எங்கள் பலவீனமான நேரங்களிலே அவர் நம்மை பலப்படுத்துவார். பவுல் சொன்னான், ஆண்டவரே நான் பலவீனனாய் இருக்கிறேன், நான் பலவீனனாய் இருக்கிறேன், என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அது சொன்ன, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் தான் என்னுடைய பலன் நிறைய உன்னிடத்தில் வந்து சேரும் என்று ஆண்டவர் சொன்னார். வேதத்தில் இருக்கிற சில பக்தர்கள் கூட, ஊழியர்கள் கூட தேவனுடைய வழியை அறிந்ததுக்கு பின்பதாகவும் தேவனுடைய வழியிலே நடக்காமல் தங்கள் சொந்த வழியிலே நடந்ததை நாம் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை பார்த்தால் ஆண்டவர் யோனாவோடு பேசுகிறார். மிகவும் மிகவும் தெளிவாக அவர் பேசுகிறார். இவன் போக வேண்டிய வழியை அவனுக்கு காண்பிக்கிறார். அவர் சொன்னார், யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ. ஆண்டவருடைய வழியை காண்பிக்கிறார். நினிவேக்கு போ யோனா, நினிவேக்கு போ, அதற்கு விரோதமாக நீ பிரசங்கம் பண்ணு, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்திலே வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற கப்பலை கண்டு கூலி கொடுத்து நான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடே தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னார், தர்சீசு நினிவேக்கு போ. ஆனால் இவனோ போக விரும்பவில்லை. தேவன் அவனுக்கு வைத்த அழைப்பை, தேவன் அவனுக்கு வைத்த வேலையை, தேவன் அவனுக்கு வைத்த வழியிலே அவன் நடக்க விரும்பவில்லை. மாறாக அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய வழியை நிராகரிக்கிறான். தேவனுடைய வழியை அவன் புறக்கணிக்கிறான். புறக்கணித்து அவன் சொல்லுகிறான், நான் என் வழியாய் போக போகிறேன், நான் என் வழியாய் போக போகிறேன் என்று சொல்லி அவன் எதிர் திசையிலே தர்சீசுக்கு போகிறான். ஆரம்பத்திலே எல்லாம் அமைதியாய் இருந்தது. ஆரம்பத்திலே தேவனுடைய சித்தத்தை விட்டு அவன் ஓடி போகும்போது எல்லாம் அவனுக்கு கை கூடினது. ஆனால் இடையிலே, பிரயாணத்தின் நடுவிலே, அவனுடைய உயிர் போகத்தக்கதாக அவனுடைய பிரயாணம் பண்ணின கப்பல் அமிழ்ந்து போகத்தக்கதாக குழப்பங்கள் உண்டானது. அருமையான தேவ பிள்ளையே, ஒரு காரியத்தை நீங்கள் மறக்கக்கூடாது. தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். தேவன் உன்னை வேறு பிரித்தார். தேவன் உன்னை தமக்கென்று தெரிந்து கொண்டார். உன்னை கொண்டு அவர் செய்ய வேண்டும் என்று இருக்கிற பெரிய திட்டம், பெரிய நோக்கம் உண்டு. நீ அதை விட்டு ஓடிப்போக முடியாது. சில நேரம் கடினம் தான், சில நேரம் வேதனை தான், சில நேரம் எங்களால் நாம் செய்வது என்னென்று தெரியாமல் நாங்கள் தவிக்கிறோம், உண்மைதான். ஆனால் வேறு வழி கிடையாது. அவர் நமக்கென்று வைத்த ஒரு வழி உண்டு. அந்த வழியிலே நடந்தே ஆக வேண்டும்.
அதனாலே தான் நாங்கள் சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான் என்று நாங்கள் படிக்கிறோம். சிலுவையை நாங்கள் முன்னிட்டு நாங்கள் ஓடுகிறோம். கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் தேவன் நமக்கென்று வைத்த வழியிலே நாம் ஓடி போக வேண்டும். ஆண்டவர் பலாத்காரமாக யோனாவை எப்படியாகிலும் நினிவேக்கு அவனை மனம் திரும்ப பண்ணி நினிவேக்கு கொண்டு போனார். வேண்டா வெறுப்புக்கு அவன் பிரசங்கம் பண்ணினான். உங்களுக்கு தெரியுமா பிரியமானவர்களே, தேவன் நினிவேல இருக்கிற ஜனங்களை நேசித்தார். ஆனால் யோனா நினிவேல இருக்கிற ஜனங்கள் அழிய வேண்டும் என்று அவனுக்குள்ளே பகைமை இருந்தது. அதை அவன் இறக்க வேண்டி இருந்தது. அவன் பிரசங்கித்தான். 1,20,000 ஜனங்கள் மீட்கப்பட்டார்கள். தேவனுடைய கோபாக்கினையில இருந்து அந்த தேசம் காக்கப்பட்டது. ஆம், உன்னை கொண்டுதான் தேவன் கிராமங்களை, பட்டணங்களை, தேசங்களை அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே, ரட்சிப்புக்குள்ளே அவர் நடத்தப் போகிறார். ஒருவேளை எங்களுக்குள்ளே இருக்கிற எங்கள் உபத்திரவங்கள் நிமித்தம், வேதனைகள் நிமித்தம், போராட்டங்கள் நிமித்தம் ஒருவேளை எங்களாலே நாங்கள் இதை இடையிலே நிறுத்துவோம், இனிமேல் என்னாலே ஊழியம் செய்ய முடியாது என்று நீங்கள் நினைக்கலாம். மறக்க வேண்டாம், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த உலகம் நமக்கு சொந்தமானது அல்ல. என்றோ ஒரு நாள் நாம் யாவரும் மரித்து போக போகிறோம். நாம் கர்த்தரிடத்திலேயே போய் சேரப்போகிறோம். இன்னொரு மனிதனை, இன்னொரு ஊழியக்காரனை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தேவன் தம்முடைய வழியை தெளிவாக காண்பித்த இன்னொரு மனிதன் பிலேயாம். தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய வழியை பூரணமாக நன்கு தெரிந்து அதுக்கு எதிராக செயல்பட்ட இன்னொரு தேவ மனுஷன்தான் பிலேயாம். பாராக் மோவாபினுடைய ஒரு ராஜா. மோவாபியர்கள் இஸ்ரவேலர்களை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டவன். இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள்ளே அவர்கள் பிரயாணமாய் போகிற நேரத்தில் அவன் தேசம், மோவாபியருடைய தேசத்தின் வழியாய் அவர்கள் போன போது, பள்ளத்தாக்கிலே அவர்கள் இருந்தபோது இவனுக்கு பயம் உண்டாயிற்று. அவர்களை துரத்த வேண்டும் என்று எத்தனையோ விதங்களிலே அவன் முயன்றான். ஆனால் அவனால் முடியவில்லை. அப்பொழுதுதான் இந்த பிலேயாமை அவனுடைய பிரதான மந்திரிகளை அனுப்பி இந்த பிலேயாமை அவன் சந்திக்கிறான். இந்த பிலேயாம் ஒரு மந்திரவாதி என்றும் சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அவர் எப்படியாக இருந்தாலும் இவர்கள் பிலேயாமின் இடத்துல போய் அவர்கள் சொன்னார்கள், எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும், பாராக் என்கிற ராஜா பிலேயாமை பார்த்து சொல்லுகிறார், ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இந்த தேசத்தில் இருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். இதான் அவனுடைய திட்டம். யுத்தம் பண்ணி பார்க்கிறான், முடியல. அப்பொழுது இந்த மந்திரவாதியை கொண்டு வந்து அவர்களுக்கு விரோதமாக சூனியங்களை செய்து சாபமான வார்த்தைகளை பேசினாள். ஒருவேளை முறியடிக்கலாம் என்று அவன் நினைக்கிறான். அப்ப முதலாவது தடவை இவ்விதமான இந்த பிரதம மந்திரிகள் வந்து, மந்திரிமார் வந்து, பிரதானிகள் வந்து பிலேயாமோடு இருக்கிற நேரத்தில் அன்றைக்கு ராத்திரி கர்த்தர் பிலேயாமோடு இடைப்பட்டார். சொன்னார், ஏய் பிலேயாம், யார் இந்த மனுஷர், எதற்காக அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய ஆலோசனையின்படி அவர்களோடு நீ போவதில்லை என்று திட்டவட்டமாய் அவர் பேசினார். அப்பொழுது பிலேயாம் அவர்களை அழைத்து சொன்னான், நான் வரமாட்டேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டான். இப்போனவர்கள் ராஜா திரும்பவும் மிகுந்த வெகுமதிகளை கொடுக்கிறான். வெள்ளி பொன் ஆபரணங்களை எல்லாம் கொடுத்து இன்னும் அதிகமான பிரதானிகளை அவனிடத்தில் அனுப்பின போது, அனுப்பி திரும்பவும் வாருங்கள் அதே செய்தியை கொடுக்கும் போது, இப்பொழுது பிலேயாம்
நான் என்னாலே வர முடியாது என்று சொல்ல முடியாமல் போயிற்று. ஏன்? அவர்கள் கொடுத்த வெகுமதியின் மேல், பணத்தின் மேல், பொருளின் மேல் அவனுடைய மனது பதிந்து விட்டது. தேவனுடைய வழியிலே போக அவன் சித்தம் கொள்ளாமல் தன்னுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலே சுகித்து வாழ்வதற்கு தேவனுடைய வழியை மறுதலித்து போன ஒரு மனிதனாய் அவன் காணப்பட்டான். ஆம், தேவன் இரண்டாவது தடவை வருகிறார். சொன்னார், அவர்களிடத்தில் நீ போவதில்லை, என்னுடைய ஜனங்களை நீ சபிப்பதில்லை. 12ஆம் வசனம், அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னபோது பிலேயாமால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாமல் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய வழியை புறக்கணித்து இந்த உலகத்திலே இருக்கிற செல்வங்களை சபதரிக்கத்தக்கதாக அவன் என்ன செய்கிறான்? அவர்களுக்கு பின்பதாய் தன் வேலையாட்களை எடுத்துக்கொண்டு ஒரு கழுதையின் மேலாக அவன் போகும்போது 3வது தடவை தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். தூதனை அனுப்பி அவன் போகாதபடிக்கு இடையிலே அவர் மறைத்தார். பிலேயாமின் கண்கள் மூடப்பட்டதாய் இருந்தது. ஆனால் கழுதைக்கு முன்னே உருவின பட்டயத்தோடு இருந்த தூதனை அந்த கழுதை கண்டது. இவன் போட்டு அடிக்கிறான், ஆனால் அந்த கழுதை கடைசியாக அவனோட காலடியிலே விழுந்துருது. அப்பொழுது கேட்குறான், ஏன் உனக்கு என்ன நடந்துட்டு? ஒரு நாள் இப்படி நீ நடந்து கொள்றலையே கழுதையே என்று அவன் கழுதைக்கு பேச, கழுதையோட வாய் ஆண்டவர் திறந்து விட, கழுதை சொல்லிச்சு, நான் எப்பண்டாலும் உங்களுக்கு இப்படி அநியாயம் செய்திருக்கிறேனா என்று சொல்ல, அப்போ தான் ஆண்டவர் பிலேயாமின் கண்களை திறந்தார். உருவின பட்டயத்தோடு தேவனுடைய தூதன் இருக்கிறதை அவன் கண்டான். 22ஆம் வசனம், பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட அவன் போனான். 32ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதனானவன் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தரம் அடித்ததென்ன? நல்ல படிவா கேளுங்க. தேவனுடைய வழியை உதறிவிட்டு தான் செல்வந்தனாக வேண்டும் என்பதற்காக தேவனுக்கு எதிரான வழியிலே இந்த மனிதன் போனதினால் ஆண்டவர் சொன்னார், உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதினால், உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன் என்று சொன்னார். எவ்வளவு பயங்கரம் என்று பாருங்கள் பிரியமானவர்களே, எவ்வளவு பயங்கரம். ஆண்டவர் நமக்கு எதிரி ஆனால் எப்படி நாம் வாழ முடியும்? இங்கே ஒரு தேவ மனுஷன், தேவனிடத்தில் இருந்து வழிநடத்தலை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன், தேவன் போகாதே செய்யாதே என்று சொன்னதை உலக இன்பத்திற்காக, உலக ஆச பாசங்களுக்காக, தன்னுடைய மாம்ச இச்சைகளையும் கண்களின் இச்சைகளையும் நிறைவேற்றுவதற்காக தேவனுடைய வழிகளை அவன் மறுதலிக்கிறான். தேவன் எதிர்த்து நிற்கிறார். சற்று இந்த வசனங்களை வாசித்து உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். தேவன் பேசி அவருடைய வழிகளை புறக்கணித்து, அவர் உங்களுக்கு காண்பித்த, உங்களுக்கு முன்பதாய் வைத்திருக்கிற அவருடைய வழிகளை புறக்கணித்து உங்களுடைய மாம்சத்தை, உடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் இன்றே திரும்புங்கள். ஆண்டவராய் இயேசு தம்முடைய 2 கரங்களையும் விரித்தவராய் திரும்பவும் நீ அவரிடத்தில் வர வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து, பர்னபாவை குறித்து இன்னொரு முக்கியமான ஒரு சத்தியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 39-40 வசனத்திலே நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சவுல் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். முதலாவது இரத்த சாட்சி ஸ்தேவான் மரிப்பதற்கு, கல்லால் எறிந்து கொல்லப்படுவதற்கு, இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு காரணமாய் இருந்தவன் இந்த சவுல் தான். இப்பொழுது தேவன் சவுலை சந்தித்து விட்டார். அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான். தேவன் அவனை ஒரு ஊழியக்காரனாய் அவனை தெரிந்து கொண்டு விட்டார்.
ஆனால் சபை சவுல் ரட்சிக்கப்பட்டு அவனை ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கவில்லை. ஏனென்றால் அவனுடைய கடந்த காலத்தில் எத்தனையோ விசுவாசிகளை அவன் கொன்று குவித்து விட்டான். எத்தனை பேரை காவலிலே பொய் குற்றச்சாட்டுகளை போட்டு அவன் அடைத்து விட்டான். எத்தனையோ குடும்பங்களுடைய சொத்துக்களை அவன் சுவீகரித்து விட்டான். ஆகவே அவனை எதிர்த்தார்கள். ஆனால் பர்னபா சவுலை தேடி போய் அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு பர்னபாதான் சவுலை சபையோடு கொண்டு வந்து சேர்க்கிறான். சபையின் மூப்பர்களோடு அப்போஸ்தலர்களோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி, இவன் முன்னே அப்படி இருந்தது உண்மைதான், ஆனால் இப்போ உண்மையாகவே நிஜமாகவே ஆண்டவரை அவன் சந்தித்து விட்டான், இவன் நம்மை ஏமாற்றுவதற்காக வரவில்லை, உண்மையாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டான் என்று சொல்லி அவர்களோடு பேசி சவுல் பவுலாகிவிட்டான். பவுலுக்காக அவன் வாதாடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பின்பதாக பவுலோடு கூட பர்னபா ஊழியத்திலே தொடர்கிறான். நீங்கள் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா பர்னபாவும் சவுலும் என்று எழுதப்படுகிறது. பின்பதாய் பார்த்தீங்கன்னா பவுலும் பர்னபாவும் என்று அது மாற்றம். அந்த பவுல் அங்கே முன்னேறி செல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இருவரும் பிரியாத நண்பர்களாய் இருந்தார்கள். பவுலினுடைய மிஷனரி ஊழியங்களிலே மிகுந்த ஒரு பக்கபலனாய் இருந்தான். ஆனால் ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அதைத்தான் இந்த அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பவுல் ஒரு தருணத்திலே சொல்லுகிறான், இந்த பர்னபா என்ன செய்கிறான் என்றால், பவுலிடத்தில் சொல்லுகிறான், பவுல் இந்த மாற்கு என்று சொல்லப்பட்ட ஒருவன் சீஷன் இருக்கிறான், அவன் எங்களோடு இந்த மிஷனரி பயணத்தில் வர்றதுக்கு அவன் விருப்பமாக இருக்கிறான், அவனை நாங்கள் சேர்த்து கொள்ளுவோமே என்று சொன்னபோது பவுல் சொன்னான், இல்லை, அவன் எங்களோடு வரக்கூடாது. பர்னபா, நீ நானும் தான் இந்த ஊழியமாக போக வேணும், இன்னொரு 3வது நபர் இதுக்குள்ளே வரக்கூடாது. இது நிச்சயமாக தெரியும், இது கர்த்தருடைய சித்தம் இல்லை என்று சொன்னபோது பர்னபாவுக்கு பவுலின் மேலே பெரிதான கோபம் உண்டாயிற்று. அந்த கோபம் என்னவா மாறிற்று என்றால், கடுமையான வாக்குவாதத்துக்குள்ளே பவுலும் பர்னபாவும் போக வேண்டி இருந்தது. பர்னபாவினுடைய இருதயம் கசப்பால் அங்கே நிறைந்தது, கோபத்தால் அங்கே நிறைந்தது. கடைசியா பர்னபா ஒரு தீர்மானம் எடுக்கிறான், மாட்குவை நம்மோடு கூட ஊழியத்துக்கு கொண்டு போக இயலாது என்று சொல்றீரா? அப்படின்னா நீர் உம்முடைய வழியை பார்த்து நீர் போகும், நான் என் வழியாய் போகிறேன், நான் மாட்குவை என்னோடு கூட கொண்டு போகிறேன் என்று சொல்லி பர்னபா மாட்குவை எடுத்து கொண்டு போனான். நல்லா கேளுங்க, அந்த சந்தர்ப்பத்துக்கு பிறகு பர்னபாவை குறித்தோ மாட்குவை குறித்தோ வேதம் எதுவும் சொல்லுவதில்லை. ஏன்? பர்னபா தேவனும் அவனுக்கு உணர்த்தின போதும், மாட்குவை தன்னோடு கொண்டு போகக்கூடாது என்று தெளிவாய் பேசின போதும் அதை அவன் தட்டி கழித்து தன்னுடைய கௌரவத்தின் நிமித்தம், தன்னுடைய பெருமையின் நிமித்தம், தன்னுடைய அபிலாஷை நிமித்தம், இல்லாட்டி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நிமித்தம் தேவனுடைய வழியை அவன் புறக்கணித்தான். இவன் தன் வழியை அவன் எடுத்தான். தேவனுடைய ஊழியம்தான் செய்ய போனாங்க. ஆனால் அதுக்கு பின்பதாக பர்னபா தன் ஊழியத்தை இழந்தான், மாட்கு தன் ஊழியத்தை இழந்தான். ஆனால் பவுலை பாருங்க என்ன செய்யறாண்டு. பவுல் சபையின் சகோதரர்களிடத்தில் போய், மூப்பர்களிடத்தில் போய், எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறாங்க இந்த பிரச்சனை நடக்கக்குள்ள. அவர்கள் எல்லோரும் பவுலுக்கு மேலே கரங்களை வைத்து ஜெபித்தார்கள். இது வசனம் 39ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 15:39 இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் ஊண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மாட்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ரு தீவுக்கு போனான். 40ஆம் வசனம், பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ கிருபைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். தேவ பிள்ளையே, தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற வழியிலே நீங்கள் நடந்தால் தேவனுடைய கிருபை உங்களோடு கூட வரும். அந்த கிருபை தான் உங்களை பெரியவனாய் மாற்றும்.
அந்த கிருபைதான் உங்களை பாக்கியவானாய் மாற்றும். அந்த கிருபைதான் உங்களுக்கு நன்மை செய்யும். ஆகவே முதலாவது, எவன் நாள் பாக்கியவானாய் வாழ முடியும், எவனுடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாகும் என்று சொன்னால், கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறவன் எவனோ, எவன் கர்த்தருடைய வழியிலே நடக்கிறானோ அவனுக்கு தான். ஆகவே இந்த நாளிலே உங்களுடைய உள்ளங்களை ஆராய்ந்து பார்த்து, தேவன் உங்களுக்கென்று ஏற்படுத்தின வழியிலே நடக்க உங்களை அர்ப்பணியுங்கள். ஆமென். ஜெபிப்போம். அருமையான நல்ல இயேசுவே, உம்முடைய வழிகளிலே தாங்கள் நடக்க தங்களை அர்ப்பணித்த அருமையான பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆனால் உம்முடைய வழிகளிலே நடப்பது, எங்களுக்கென்று நீ நியமித்த ஏற்படுத்தின வழியிலே நடப்பது ஒரு லேசான காரியம் அல்ல. பள்ளங்களும் முள்ளுகளும் கல்லுகளும் நிறைந்த ஒரு பாதை, ஒடுக்கமான ஒரு பாதை, நெருக்கப்படுகின்ற ஒரு பாதை, அவமானம் நிந்தைகள் நிறைந்த ஒரு பாதை. ஆனாலும் இதற்கூடாகவே நாம் நடந்து செல்ல நமக்காய் நீர் ஏற்படுத்தி இருந்தால், அதற்கென்று எங்களை அர்ப்பணித்த நாங்கள் சோர்வுற்று இடையிலே நின்று விடாதபடி எங்களுடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற, கண்களின் இச்சைகளை நிறைவேற்ற, மாம்சத்தின் ஜீவனத்தின் பெருமைகளை ஆண்டவரை நிறைவேற்றுவதற்காக உம்முடைய வழிகளை மறுதலித்து எங்கள் சொந்த வழிகளிலே போகாதபடி, மரண வழிகளை தெரிந்து கொள்ளாதபடி நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறேன். இந்த நாளிலே பேசப்பட்ட தேவ வசனங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய திருப்பங்களை கொண்டு வருவதாக, இன்றைக்கு உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை விடுதலையை கொண்டு வருவதாக, நல்ல தீர்மானங்களை உமக்காக வைராக்கியத்தோடு எடுத்து நீர் அழைத்த நோக்கத்தை நிறைவேற்ற, நீர் நியமித்த வாழ்க்கையை வாழ நீ கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆசீர்வதியும் உம்முடைய கற்பனைகளை நீர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதை உமக்கு கொடுக்க, நீர் எங்களோடு கூட பேசும்போது சாந்த குணமுள்ளவர்களாய் அதற்கு கீழ்ப்படிய கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.